ஏய், அவங்க எங்க அம்மா. அவங்க கிட்ட இப்படியா பேசுவ நீ? பாண்டியம்மா. என்னங்க நடக்குதுங்க? உங்க அம்மா பண்றது மட்டும் சரியாக்கும். மருமக வீட்டுக்கு வந்திருக்கேனே, வந்தவள வான்னு கூப்பிட்டாங்களா? அம்மா உட்காரு சாப்பிடுன்னு சொன்னாங்களா? ஆனு கேட்காம எதுவும் சொல்லாம உங்க பாட்டு கோவப்பட்டு போனாங்களே. நான் பொறுமையா தானே இருந்தேன். புருஷன் முன்னாடி நம்ம தனியா பேசிட்டு இருக்கும் போது இதுக்கு அவங்க மூக்க நுழைஞ்சு என்கிட்ட சண்டை போடணும்? ஆமா, இத சொல்ல வந்துட்டா புருஷன் முட்டாட்டின்னு. அடியே, புருஷன் முட்டாட்டினா எப்படி இருக்குன்னு தெரியுமாடி? அட என்னம்மா நீ? அவதான் கோவப்பட்டு பேசினானா, நீ அதே மாதிரி பேசுறியே. நீ அது தனிச்சு போலாம்ல. நான் என்ன தனிச்சு போனோம்? வீட்டுல இவன் மாமியால நான் மாமியாரா? புருஷன் முன்னாடி தனியா பேசுறோம், இதுக்கு வந்து மூக்க நுழைக்கிறீங்கன்னு கேக்குறாள. அப்படி சொல்றவ உன் கூட ஒன்னா வீட்டுல வாழ்ந்துமா இல்லையா? அதை விட்டுட்டு அவங்க ஆத்தா வீட்டுல போய் இருக்கா? எத்தனை நாளைக்கு தான் அவங்க அப்பா ஆத்தா வீட்டுல இருப்பா? உனக்கும் ஆசாபாசங்களா இருக்காதா? பொண்டாட்டி கூட இருக்கணும், பொண்டாட்டி கூட பேசணும், ஆசாபாசங்கள் இருக்காதா உனக்கும்? அதை விட்டுட்டு அப்பா ஆத்தா தான் முக்கியம் அங்கேயே போயிருந்தா? அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பேசுவேன். நாளைக்கு தான் நானும் பொறுத்துட்டு போறது. சரி, அதை விடு. வீடு பாக்குறேன்னு சொன்னேன், அதுக்காக இவ ஒத்து வரணுமா இல்லையா? வீடு பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலன்ட்டு என்னமோ அவங்க அப்பா ஆத்தா வீடு மாட மாளிகையா இருக்கு போல இருக்கு. அதனால அங்கதான் இருக்குன்னு ஆசைப்படுற. எதாச்சும் அவனை பாக்கணும்னு வந்துட்டு யார் கூட பேசிட்டு இருக்க, எவர் கூட பேசிட்டு இருக்கன்னு சந்தேகப்பட்டா எனக்கு கோவம் வருமா? அவ்வளவுதாடா. அதுக்கு என் வீட்டுக்கு வந்து என்ன கூட பேசிட்டு இருக்கா? பண்றதெல்லாம் ஒழுங்காக்கும். ஒவ்வொன்னா எடுத்து விட்டேன், அவ்வளவுதான். போது நிப்பாட்டுமா. ஏய், உனக்காக தான் நானும் பேசிட்டு இருக்கேன். ஏதோ உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. அண்ட நீண்டுகிட்டே போக வேண்டாம், விட்டுருக்கமா. விட்டுங்கண்ணா. அதான் அவர் சொல்றாருல, கால் உழுலையாக்கும். நீ எல்லாம் என்னமோ பண்ணு. பொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு நல்லபடியா சமைச்சு போடணும். அதை விட்டுட்டு நல்லா புதுசா ட்ரெஸ் வாங்கி போட்டு இதுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ண மட்டும் தான் தெரியும். நீ உள்ளார போமா. அக்கா தான் இப்படி நான் பேசிட்டு இருக்கேன். இல்லன்னு நினைச்சுக்கோவே, என் வீட்டுக்கு வந்தவள கழுத்தை போச்சு தரன்னு வெளியே அனுப்பியிருப்பேன். வாட் நான்சென்ஸ் யூ டாக்கிங்? உனக்குலாம் இங்கிலீஷ்ல பேசுறேன்னு பேசுறியாக்கும். போடி பாக்கத்தவளே. பாறேன்டா, உள்ளார போறேன். திமுரு பிடிச்சவ வீட்டுக்கு வந்து என்ன ஆட்டம் ஆடுறா? சொல்றதுக்கு நீ செவி சாய்க்கிற பாத்தியா? உன்னை சொல்லுடா, உன்னை இப்படி பேசின உன் பொண்டாட்டியா என்னன்னு ஒரு போடு போறதில்ல. அதை விட்டுட்டு அம்மான்னு உம்மாங்கிறான். என்ன உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? வயசான காலத்துல மருமக கிட்ட எப்படி பேச விட தரலையாக்கும். இப்படியா கழிச்சு மாதிரி பேசுவாங்க? சரி விடு பாண்டியம்மா, உட்காரு மோத. மாமியார போயிட்டாங்க, இல்லன்னா இவங்களை நான் ஒரு வழி பண்ணிருப்பேல. அமைதியாரு. எப்படிலாம் பேசுறாங்க பாத்தீங்களா? எனக்காக பேசுவதா வாயை முடிட்டு போறாங்க, இல்லன்னா அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல மண்டை குடைச்சலாயிடுச்சு எனக்கு. எந்த விஷயத்துக்காக உங்களுக்காக பேச வந்தேன்னா அது கூட எனக்கு மறந்து போச்சு. மறந்து போச்சா? அப்பா சந்தோஷம். புது ட்ரெஸ் போட்டா என்ன, எதை போட்டு வந்தா இவங்களுக்கு என்ன? அப்படியே கிழிஞ்ச பழசு. சரி போது நிறுத்துன்னு சொன்னேல. அம்மா பேச பேச எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது. சரி பொறுமையா இரு, முத உட்காரு. பூரி எடுத்து சொல்றேன், சாப்பிடு. ஆமா, உங்க அம்மா கையால போட்ட பூரி எதுவும் எனக்கு தேவையே இல்ல. வீட்டுக்கு வந்திருக்க, கொஞ்சமாவது சாப்பிடு. இவ்வளவு பேசினாங்களே அவங்க வீட்டுல, நான் கை நடப்பேனாக்கும். தேவையே இல்ல எனக்கு. எங்க வீட்டுல எங்க அம்மா நல்லபடியா பாத்துக்கிறாங்க, இந்த பிரச்சனை இல்லாம நான் இருக்கேன். சரி அதுவே சந்தோஷம் தான். முத உட்காரு. நீங்க உட்காருங்க. சரி கொஞ்சமாவது கூல் டவுன் ஆகு. எதுக்கு இந்த கோவம்? அம்மா 2 பூரி எடுத்துட்டு வாமா. எனக்கு தான் வேணாம்னு சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு சொல்றீங்க? டேய், உனக்கு தான் எடுத்துட்டு வருவேன், உன் பொண்டாட்டிக்கு என்னால எடுத்து வர முடியாது. அவ்வளவு சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க. உனக்கு நான் சமைச்சு போடுவேன், உன் பொண்டாட்டிக்கு நான் ஏன்டா பூரி சுட்டு வைக்கணும்? என்ன இவ்வளவு பேசுறதுக்கு? சரி அமைதியா இரு. பூரியும் வேணாம், ஒண்ணு வேண்டாம். இப்பதான் ஞாபகம் வருது. ஐயோ மாட்டிக்கிட்டோமா. நேத்து இப்ராஹிம் பார்க்குக்கு நானும் என் பையனும் வந்திருந்தோம். நீங்க ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசி இருந்தீங்களாமே, யார் அது? யாரு, நானா? ஆமா, உங்க பையன் தான் பார்த்து சொன்னான். என்ன பாண்டியம்மா இப்படி பேசுற? என்ன பாண்டியம்மனா? என்னடா திரும்ப அதே பேச ஆரம்பிச்சிட்டாளா? நான் கதவை சாத்திக்கிறேன்ப்பா, நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. அதாவது பாண்டியம்மா, உன்னையே நான் ஏமாத்த போறேன்னு சொல்லு. உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட நான் பேசுவேனா, பழகுவேனா? பையனை என்னை பார்த்து உங்ககிட்ட சொல்றேன்ட்டு நீ என்கிட்ட வந்து கேக்குற பாத்தியா? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்படின்னு இல்ல, அஜய் பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டான், அதுக்காக தான் சொன்னேன். அவன் யாரையே பார்த்துட்டு பேசுவான். சின்ன பையன் தானே, யாரை வேணா பாத்துருக்கலாம். அது நானா தெரிஞ்சிருக்கலாம். எல்லாரும் தப்பு பண்ணும் போது நான் மட்டும். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்படி பேசுற? நைட் எல்லாம் தூக்கமே இல்ல, மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் இப்படி பண்றதுன்ட்டு அப்படின்னு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் காலைல எந்திரிச்சோன்னு உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தேன். அதுதாங்க, வேற எதுவும் இல்ல. அதான் நீங்களும் மனசார சொல்லிட்டீங்க. நீங்க என்ன ஏமாத்துவீங்களா? அதேதான், நான் உன்னை என்னைக்கு ஏமாத்தவும் மாட்டேன். உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட நான் போகவும் மாட்டேன். இது உன் மேல சத்தியம். அப்பா, இந்த ஒரு வார்த்தை போதுங்க எனக்கு. வேற என்ன வேணும் சொல்லுங்க. என்ன மனசு ஃபுல்லா தெளிவாயிருச்சா? உன் மேல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லல? உங்க மேல எனக்கு என்னங்க சந்தேகம் வரப்போகுது? பையன் என்கிட்ட சொன்னானேன்ட்டு உங்ககிட்ட கேட்க வந்துட்டேன். நானும் ஃபுல்லா விளக்கம் கொடுத்துட்டேல. அதாங்க, வேற யாரையோ பார்த்துட்டு என்ன நினைச்சு சொல்லிட்டு இருக்கான், வேற எதுவும் இல்ல. சரிங்க, அதே மாதிரி. சொல்லு கண்மணியே. என்னது கண்மணியா? என் கண்மணியே, ராஜாத்தி, என் எல்லாமே நீதான் எனக்கு. அட போங்க, நீங்க வேற அலங்காத்தால எப்படியா பேசுவீங்க? வேற என்ன பேசுறது? நைட்டுக்கு வந்து பேசட்டுமா? சரி, 2 பேரும் சண்டை போட்டு பெரிய போறன்ட்டு எங்க வீட்லயே நினைச்சிட்டு இருக்காங்க.
ஆனா நம்ம போற பிளானே வேற. என்ன டைவர்ஸ் பண்ற மாதிரி சொல்லிருக்கீங்களா? அதனால உங்க அப்பனும் உங்க அண்ணன் என்ன சொல்றாங்க? அதாங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பா சொத்தை பிரிக்கலான்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பிரிக்க சொல்லு, அதான் நமக்கு சாகவசமா இருக்கும். ஆமா ஆமா. அங்க உன்னை தனியா விட்டு வந்திருக்கேன். புரியுதுங்க. என்னாலதான் எல்லாம் பண்ண முடியும். உன் வீட்டுல ஒரு பொண்ணா இருக்க, செல்ல புள்ளையே நீதான். ஆனா நீ சொல்றது எல்லாத்தையும் உங்க அப்பா அம்மா கேட்பாங்க. அதே மாதிரி உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றப்பையும் அம்மா அப்பா யோசிச்சு உனக்கு சாதகமா நல்ல முடிவா தான் இருப்பாங்க. என்ன சொல்ல வரீங்க? மக்கு டைவர்ஸ்னு சொல்லிட்டா சைன் பண்ணி போறாப்புல நினைச்சிட்டியா நீ? அதெல்லாம் கிடையாது. ஓஹோ, சொத்து பார்த்து சீக்கிரம் பிரிக்கிறது. அதேதான். அதனால எக்காரணத்து கொண்டும் அந்த வீட்டு விட்டு நீ வந்துடவே கூடாது. சரிங்க. எங்க அம்மா உன்னைய பத்தி என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, ஆனா நான் உன் பக்கம்தான். சரியா? நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டு கலகலன்னு இருக்கணும். விட்டுட்டு எங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கோவப்படவும் கூடாது, சோகமா இருக்கும் கூடாது. என்னைக்கு இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். சரிங்க. சரி, அம்மான்னு சொல்லி 2 பூரி சாப்பிடுறியா? ஐயா அதெல்லாம் வேண்டாம். ஏண்டி சாப்பிடு, அம்மா செஞ்ச பூரி நல்லா இருக்கும். இப்ப நான் செஞ்ச பூரி நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும் தான். சரி வேணாம்னா ஓகே. அது சரி, 5 லட்சம் பணம் உங்ககிட்ட தானே இருக்கு. ஆமாம்மா. அதை இப்ப என்கிட்ட தரீங்களா? என்ன சொல்ற பாண்டியம்மா? ஆமாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால அப்பாக்கு உங்ககிட்ட தான் அந்த பணம் இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சா உங்ககிட்ட தான் சண்டை போடு வருவாரு. நான் என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி அனுப்பிட்டீங்களே, நான் உங்ககிட்ட தான் இருக்குன்னு அப்பாக்கு தெரிஞ்சா நேரா இங்கதான் வந்து சண்டை போடுவாரு. சண்டையப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா அப்பாக்காக பேசுவேனா? அதனால பிரச்சனை தீர்ற வரைக்கும் அந்த பணம் என்கிட்டயே இருக்கட்டும். கொடுங்க, நான் வச்சிருக்கேன். தானே வச்சிருப்பீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. நானே எடுத்துக்கிட்டுமா? அதுக்கு இல்ல, இப்ப இருந்தாலும் அந்த பணம் உனக்கு தானே, உங்க அப்பா அம்மா கொடுத்தது, உனக்கு தான் நானும் தர போறேன். இப்ப எதுக்கு அதை கேட்டுட்டு இருக்க? அதான் சொல்லிட்டே இல்லங்க, அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்காகத்தான். பணத்தை நான் செலவழிக்கலாம் மாட்டேன், பத்திரமா தான் வச்சிருப்பேன். நீங்க செலவழிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பாண்டியம்மா இப்படி பேசுற? ஆனா உன்கிட்ட இருந்தானா என்கிட்ட இருந்தானா எல்லாமே சேஃப்டியா தானே இருக்கு. நான் பத்திரமா தான் வச்சிருப்பேன். அப்பா அப்படியே கேட்டாலும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லாத. டெபாசிட் பண்ணி வச்ச பேங்க்ல அமௌண்ட் சேஃபா இருக்குன்னு சொல்லிடு. ஓஹோ சரிங்க. அப்படியே பணம் என்கிட்ட இருந்து உன்கிட்ட தாவுனாலும் வீட்டாளுங்க அதை புடுங்கினாலும் புடுங்கிடுவாங்க. அதான் சொல்றேன், என்கிட்டயே இருக்குன்ட்டு. சரிங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். புரியுதுல? நல்லா புரிஞ்சிச்சு. இவ்வளவு பொய் சொல்றோம், அமௌண்ட பத்தி அப்பா கேட்டாருன்னா இன்னொரு பொய் சொல்ல போறேன். இதுல என்ன இருக்கு? சரிங்க. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல, வேற எதுவும் பிரச்சனை இல்ல? இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சரி. நான் வரங்காட்டி சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டீங்கன்னா நானும் சாப்பிடுவேன். நான் வேணான்ட்டேல, அப்புறம் எதுக்கு? நீங்க சாப்பிடுங்க. சரி. நான் கிளம்புறேங்க, மணியாச்சு. ஏன் கிளம்புறேங்கிற? இப்பதானே வந்தா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன். அச்சச்சோ, நம்ம பையன் கிட்ட சொல்லாமே வந்துட்டேன் எங்க போறேன் என்னன்ட்டு. ஏன் சொல்லல? வெளியே கிளம்புறப்ப நம்ம பையன் தூங்கிட்டு இருந்தான், எழுப்ப வேணான்ட்டு தான் நானும் அப்படியே வந்துட்டேன். சரி சரி. அப்ப கிளம்புறேன், உடம்ப பாத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. சரி பாண்டியம்மா, நீ உடம்ப பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு. சரிங்க. பாண்டியம்மா பாண்டியம்மான்னு பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. வேற என்ன சொல்லி கூப்பிடுறது? அதான் உங்க ஃப்ரெண்ட் டார்லிங் கூப்பிடுறீங்களே, அதே மாதிரி என்ன கூப்பிடுங்க. ஓகே டார்லிங். சரிங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே டார்லிங், பாய். பாய்ங்க. எப்ப நம்ம பார்க்கலாம்? உங்க அப்பா அம்மா கிட்ட சீக்கிரம் சொத்தை பிரிக்க சொன்னீங்கன்னா ஆனா உன் கூட வந்து ஜாயின் பண்ணிடுவேன். சீக்கிரமா இதுக்காக ஏற்பாடு பண்ணு. கண்டிப்பா. ஓகே பாய்ங்க. டார்லிங். என்ன போயிட்டாளாவ? கிளம்பிட்டாமா. அவளுக்காக பெத்தம்மா என்ன எடுத்து பேசல நீ? அட ஏமா நீ வேற, எதுக்காக இப்படி நடிக்கிறேன்னு உனக்கு தெரியாது? எல்லாம் அந்த சொத்துக்காக தானே? ஆமாமா. எப்ப அந்த வீட்டு சொத்தை பிரிப்பாங்க, சொத்தை எப்படியா இருந்தாலும் அவ பேர்ல தான் எழுதுவாங்க. அப்புறம் எப்படி உன் பேர்ல மாத்துவ? இப்படி அவகிட்ட நல்லா பேசி நல்லா அவகிட்ட நடிச்சு அவ பேர்ல உள்ள சொத்தை என் பேர்ல மாத்திக்குவேன் நானு. கால கூடிய சீக்கிரம் நமக்கு எப்பதான் சாதகமா போகுதுன்னு தெரியல. சீக்கிரமா முடியுமா? அவகிட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டேன். அதனால சொத்து பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிரும் பாரு. சரி. பூரி சாப்பிடுறியா? இத சாப்பிடங்காட்டியும் அந்தாளி பாவிமாவும் நீ சாப்பிடாம விட்டுட்டா. பொறுமையா சாப்பிடு. சரிம்மா. சாரிம்மா, மன்னிச்சிருங்க. அவன் முன்னாடி உங்களை நான் திட்டிட்டேல. பரவாயில்ல விடுப்பா. ஊருக்காரி உன்கிட்ட எப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசுறா? அவ ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நாளைக்குதாமா. அப்புறம் அவளை சும்மா விடக்கூடாது. நீ எப்படிலாம் பேசிட்டு போனவ இன்னும் 2 திருப்பி அனுப்பிச்சிட மாட்டேன் நானு. சரிப்பா, நீ சாப்பிடு. இந்த 2 பூரி எடுத்துட்டு வரேன். ஐயோ இதுவே போதுமா? நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிடணுப்பா. உங்களுக்கு சொட்டு எடுத்துட்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். சரிப்பா. டார்லிங் செல்லம் சொல்லுங்க. அட என்னங்க, எப்ப வீட்டுக்கு வரேன் நீங்க? இன்னும் ஆளக்கணா உங்களை? நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு தெரு நாய் உள்ளார போந்துருச்சு. அச்சச்சோ, என்னாச்சுங்க உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகல, வெளியே துரத்தி விட்டாச்சு. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதான் லேட் ஆச்சு செல்லம். எனக்கா கொஞ்ச நேரம் பொறுத்துரு, இத ஓடி வந்துடுறேன். சரிங்க. சாப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்படியே மல்லிப்பூ வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, போன் வச்சிடறேன். சரி சரி. எங்க 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 சொல்லு செல்லம். நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு 50,000. மறக்கல, கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். சரிங்க செல்லம். சரி, போன வச்சுறேன் செல்லம். சரிங்க. என்னங்கம்மா, பூரி போட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம், பசிக்குது. சேர்ந்து சாப்பிடலாம்ப்பா. உட்காருங்கம்மா. என்னடி பங்கஜா, தண்ணி பிடிச்சிட்டு போறியா? ஆமாண்டி. என்ன நம்ம ஊர்ல தான் இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஊருக்கு எதுவும் போயிட்டியா? ஆமா, நான் எங்கடி ஊருக்கு போறேன், இங்கதான் இருக்கேன். இதே ஊர்ல தான் இருக்கேன். உங்களை தான் பார்க்க முடியல. நாங்களும் இங்கதான் இருக்கோம். எங்க போறது இந்த ஊரை விட்டு? சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி?
எய்த்த வீடு செல்லமா இருக்கால? அட ஆமா, சேலைக்கு ரவைக்க போடாம சுத்திட்டு இருப்பாளே அவதானே? அவதான் சின்ன பிள்ளை மாமியாரு. அட ஆமாண்டி, அவ வீட்ல ஏசி வாங்கிருக்காங்களா? ஏசி. என்னடி சொல்ற? நீ சொல்றது நெசமாக்கும்? அட ஆமாண்டி, வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன வாங்குறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். பாரு ஆல்ரெடி நம்ம வீட்ல ஒரு ஃபேன் கூட வாங்க முடியல. என் வீட்ல என்றமாவே டேபிள் ஃபேன் வாங்கி கூடா அது கூட வாங்கி தர மாட்டேங்கிறான். அவ்வளவு காசு தட்டுப்பாடா இருக்கு. ஆனா இவங்க வீட்ல எப்படி அவ மட்டும் ஏசி வாங்கிருப்பாளுங்க? காசு நல்லா புழங்கி இருக்குமோ? ஆமாண்டி, புருஷனும் பொண்டாட்டி ஒன்னாயிட்டாங்க. அடியாத்தி இது வேறையாக்கும். இந்த பிள்ளையும் சென்ட்ராசு சண்டை போட்டு தெரிஞ்சுட்டுச்சுங்க. ஆமா இப்ப எல்லாம் ஒன்னாயிடுச்சுங்க. பாரு நம்மளாலே நம்ப முடியலடி. அதை விடு, ஏசி வாங்கிட்டாங்க பாரு. ஏசி அத விலை எவ்வளவு இருக்கும்? 50,000 இருக்கு மாடி. 1 லட்சமா? 1 லட்சமாடி? விலைய கேட்டா எனக்கு தலைய சுத்துது. ஏன்டி அந்த 1 லட்சம் இருந்தா 1 பவுன் நகை வாங்கியிருக்கலாமே. 1 பவுன் இப்ப எவ்வளவு ரேட்டு விக்குதுன்னு தெரியுதுல? எவ்வளவு விலை விக்குது? ஏ கூமுட்டை 1.25 லட்சம் டி. 1.25 லட்சமாக்கா? இவளுக்கு 1 லட்சம் போட்டு ஏசி வாங்கிருக்காளுங்க. நம்மளால மட்டும் ஒண்ணும் வாங்க முடியல. கழுத்துல சாதாரண செயின் போட கூட வழிய காணா. ஆனா இவளுக்கு ஏசி வாங்கிட்டாளுங்க. என்னால என்ன சில்வர் கூட வாங்க முடியல. இந்த பிளாஸ்டிக் குடத்துல வச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு மட்டும் இவ்வளவு காசு புழங்குது. இவ்வளவு காசு புழங்குது. அவைக்கலாதக்காரி கழுத்துல செயின் பெருசா போட்டுப்பா. வேற பவுன் செயின் எல்லாம் பீரோல எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாளுங்க. முன்னாடி ஒண்ணு இல்லாத மாதிரி பீலா போடுவாளுங்க. இனிமேட்டு நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஏண்டி நீ சொல்ற மாதிரி என்கிட்ட ஒண்ணுமே இல்லடி. நகை நட்டா இருக்கு. அதான் உன்கிட்டயாவது ஏதாவது நகை நட்டு இருக்கலாம். வாங்கிட்டாங்க நகை நட்டு இருக்கு. சரி விடு, ஏசி வாங்கிட்டாங்களே அவ்வளவுதான். நைட்டு நேரத்துல நல்லா குளு குளுன்னு ஏசில தூங்குவாளுங்க. நான் நம்ம வெக்கையில வந்து தனியனுங்க. அதுக்கேண்டி ஏன் முன்னாடி இந்த உரும்பு உரும்புற? நீ சொல்றதை கேட்டு என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. தக்க தக்க தக்கன்னு எரியுது. சரி விடுடி, நம்மளும் ஒரு காலத்துல எல்லாம் வாங்குவான். ஆமா எங்க வாங்குவான்? இன்னத்தையும் வாங்க முடியாதுக்கா. கிட்ட இருக்க 5 ரூபா 10 ரூபா வச்சு ஒரு 5 ரூபா சாக்லேட் வேணா வாங்கலாம். மத்தபடி ஒண்ணும் வாங்க முடியாதுடி. கழுத்துல எல்லாத்தையும் அடகு வச்சாச்சு. ஆமா எல்லா வீட்லயும் அதேதான். ஆனது போகட்டும். ஏசியை மாட்டி எப்படி அழிஞ்சு ஆகட்டும். எல்லாமா வீட்டுக்கு வாங்கடி. ஏசி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் அப்படியே குளு குளு காத்து வாங்குங்க. யார அவ வீட்டுல யாக்கும். வீட்டுக்கு வந்தாலே தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டா. ஏசி காத்து வாங்குறது ஏக்கா நீ வேற. அடியே அதுக்கு இல்ல, அம்மா எதாச்சியா வீட்டுக்கு வாங்க. பாப்போம். அடியே செல்லம்மா வராடி. என்னக்கா சொல்ற? நீ பார்த்தா அவ்வளவுதான். உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டேன்னு வா. நான் போயிடா சாமி. சரி சரி போயிட்டு வா. ஏண்டி நான் சொன்னது அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அப்புறம் அது பெரிய சண்டைக்கு வந்துருவா. இல்ல நான் ஏன் சொல்ல போறேன்? எதுவும் சொல்ல மாட்டேன். போயிட்டு வா. பக்கத்துல வந்துட்டாளா? வந்துட்டு இருக்காடி. என்னது கூட்டம் இங்க அதிகமா இருக்கு? செல்லம்மாக்கா நீயா? நல்லா இருக்கியாக்கா? உன்னை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. போ மருமோதான் தண்ணி எடுக்க வருவா. இன்னைக்கு நீ வந்துட்ட? சும்மாதான். சரி சரிக்கா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உன் புண்ணியத்துல நல்லா இருக்கும்க்கா. சரி சரி. அப்புறம் உன் மவன் எப்படி இருக்கான்? மருமவ எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க. சரிக்கா. உங்க வீட்டுல உன் மருமவ எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கக்கா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி சரி சரி. அடியே விஜயா, சொல்லுக்கா. போன வாரம் உங்க வீட்டுல பெரிய டிவி வாங்குனீங்களாமே? அப்படியா? நிஜமா? இல்லடி. அடி பாதகத்தி, டிவி வாங்கின கூட என்கிட்ட சொல்லாம இருக்கா பாரு. சும்மா ஒரு 5000 ரூபாய்க்கு டிவி வாங்கணும்க்கா. 5000 ரூபாய்க்கா? ஊருக்குள்ள 50,000 சொல்லிக்கிட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிருப்போம்க்கா. பாத்தியா? நீ 10,000 வாங்கினத ஊருக்குள்ள 50,000 சொல்லிருக்காங்க. ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்ல டிவி வாங்கினத? மறந்துட்டேங்க்கா. மறந்துட்டியா? இப்படி நாளா நம்ம பழகிறோம், என்கிட்ட மறந்துட்டேங்கிற. இன்னைக்கு நைட்டா வீட்டுக்குள்ள டிவி இறக்கியாச்சு. உன் கண்ணு பட்டு டிவி டம்முன்னு வெடிச்சிருச்சுன்னா சரி விடுக்கா. அடுத்த வாட்டி நம்ம வீட்டுல எது வாங்குறதா இருந்தாலும் அவங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறேன். அடியே லட்சுமி, என்னடி உன் வீட்டுல எது ஃப்ரிட்ஜ் வாங்கினேன்னு கேள்விப்பட்டேன். அடியே பாதகத்தி, ஒரு 10,000 ரூபாய் டீ வாங்கினதுக்கு என்ன பரவ பாக்குற? உன் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டியாக்க? ஃப்ரிட்ஜ் எப்ப வாங்கின? போன வாரம் வாங்கினேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. கூமுட்டை, எனக்கு வயசாயிடுச்சுல, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். வர வர எல்லாம் எனக்கு மறந்து போயிருதுடி. டாக்டர் தான் போய் பாக்கணும். இதோ ஃப்ரிட்ஜ் 30,000 வாங்கிருக்கியாமே? அப்படியா? அப்படி இல்லையே. 30,000? ஐயோ ஐயோ. சரி வாடி கிளம்பலாம், மணியாச்சு. வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்கு. பதில சொல்லுக்கா. உங்க டிவி 10,000, அப்ப ஓம் ஃப்ரிட்ஜ் எல்லாமா சொல்ற மாதிரி 30,000? அடியே விடுடி. 10 ரூபா இருந்தா என்ன? ஃப்ரிட்ஜ்னு வாங்கியாச்சு. உனக்கு கூலிங்கா தண்ணி பிடிக்கிறதா இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரியா? நான் வந்து தாரேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சு தாரேன். நல்லா குளு குளுன்னு குடிப்ப. சரியா? கிளம்பலாம். கொஞ்சம் நிக்கிறியா? 30,000. இந்த செல்லம்மா வாய முடிவு சும்மானே இருக்க மாட்டேங்கிறாளே. விஜய் அமைதியா இருந்தாலும் இவ ஏத்தி விடுறாளே. என்னக்கா சொல்லிட்டு போ. ஆமாண்டி. ஐயா சாமி ஓடிடு. இந்த விஜய் கிட்ட மாட்டனா அவ்வளவு நம்மள சும்மா விட மாட்டா. எங்கடி ஓடுற? நின்னுடி. என்னை விட்டுடி. வயசான கிளவியே ஓடாதடி. உனக்கு மட்டும் என்ன வயசாவலையா? நின்னுடி. உங்க வீட்டுல என்னென்னமோ வாங்க வாழ்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? 2 பேரும் என்ன பேசிருந்தீங்க? யார் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தானு எல்லாத்தையும் நான் தூரத்துல இருந்து பாத்துட்டேன். எங்க வீட்டுல ஏசி வாங்கிட்டு என்ன காஞ்சி கிடக்குறீங்க நீங்க? வீட்டுக்குள்ள இருக்கதான் பேரு. ஆனா யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்கிட்டயே மடக்கி என்கிட்ட கொஸ்டின் கேட்க வந்துட்டீங்களா நீங்க? இப்ப 2 பேரும் சண்டை போட்டாலைங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாக்கும். நல்லா இருக்குடி உங்க வளப்பு. தண்ணியை பிடிச்சி கிளம்புவோம் வீட்டுக்கு.
அடியே பங்கஜம், இதெல்லாம் உன் வேலை தான். எங்க வீட்ல ஏசி வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டா ஊர் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கியா நீ? வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா என் வீட்டுல என்ன நடக்குது மட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீல. இந்த வரேன்டி, உன் வீட்டுக்கே நேரா வரேன். வீட்டுல வந்து உனக்கு உன் மருமகளுக்கு சண்டை மூட்டி விடுறேன். இந்த வரேன், தண்ணியை பிடிச்சிட்டு வரேன்டி உன் வீட்டுக்கு. பாத கத்தி இவளுக்குலாம் இதான் பொழப்பு போல ஊருக்குள்ளார. என்ன வாங்கிட்டாலும் ஊருக்குள்ளார பொருளையே கிளப்பிடுது.